எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் கண்ணூர் ஸ்பெஷல் வெள்ளக்காரா எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். இது ஒரு பழைய கால ரெசிப்பியாக இருக்குது. நம்ம வெள்ளப்பனியாரம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அது செய்கிற விதம், டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி, இது கூடவே 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கூடி ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுகினதுக்கப்புறம் 4 to 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஊற வச்சிருக்கிற அதே தண்ணியில் தான் ரெண்டுமே அரைச்செடுக்கிறது. முதல்ல உளுந்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆனால் அரிசி அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. முக்கால்வாசி மட்டும்தான் அரைச்சி எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி அரைக்கும்போது அது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி நான் சேர்த்துருக்கு. பாருங்கள், நல்லா கட்டியாக திக்காக முக்கால்வாசி அரைச்சி உளுந்தம்பருப்பு கூட ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம சேர்க்கிறேன். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 கப் அளவுக்கு நறுக்கின கறிவேப்பிலை. இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் இது கலக்கி எடுக்கும்போது கையில் நல்லா அமர்த்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த கருவேப்பிலோட மனம் அந்த மாவில் இறங்கிடும். அதே மாதிரி அந்த தேங்காயில் இருக்கிற பாலோட அந்த டேஸ்ட்டும் இந்த மாவில் கலந்துருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் கட்டியாக கலக்கி எடுத்துக்கோங்க. பொங்கி வர்றதுக்கு ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உடனே நம்ம வெள்ளைக்காரை செஞ்சு எடுத்துக்கலாம். குழிப்பனியார சட்டிக்குள்ளே முக்கால்வாசி அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு நம்ம பனியாரம் எல்லாம் செய்கிற மாதிரியே அதுக்குள்ளே ஊற்றிடலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு ஊற்றும் போது இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் வந்தால் தான் நல்லா பொரிஞ்சு கிடச்சிடும். இல்லை இருந்தால் அதோட ஷேப் எல்லாம் மாறிடும். அதனால தான் நம்ம ஊற்றும் போது அதுக்கு மேலே எண்ணெய் நிற்கிற அளவுக்கு நான் ஊற்றி இருக்கிறது. இந்த வெள்ளைக்காரைக்குள்ளே நம்ம காரத்துக்காக எதுவுமே சேர்த்ததில்லை. தேங்காய் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சிம்பிளாக செஞ்சதுக்கப்புறம் காரமாக இருக்கிற சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டாக இருக்கிறது. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துருக்கு. உள்ளே ஒன்றும் எண்ணெய் அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த குவான்டிட்டியில் சின்ன சைஸ் வெள்ளைக்காரை தான் செஞ்சு எடுத்துருக்கிறது. 35 வெள்ளைக்காரை நம்ம செஞ்சு எடுத்துருக்கு. இது தொட்டு சாப்பிட்றதுக்காக சிம்பிளாக இருக்கிற சட்னி கூட ரெடி பண்ணியிருக்கு. தக்காளி சட்னி தான், காரமாக இருக்கிற தக்காளி சட்னி. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.